அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. முருகனுடைய அருளால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவை பார்த்து கொண்டு இருப்பவங்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் தாங்க இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், எப்படி விரதம் இருந்து முருகனுடைய அருள் உங்களுக்கு பெற முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சஷ்டி தினத்தில் எப்படி தீபம் ஏற்றி வழிபட்டா முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டமும் தீங்கி உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமைய போகுது. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான விரதம் தான் இந்த சஷ்டி விரதங்க. திதிகளில் 6வதாக வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டாலே போது நமக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து விடுன்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாத சஷ்டியில் முருகப்பெருமானை நீங்கள் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்களில் சொல்லியிருக்காங்கல்ல. இதனால் தான் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிகளில் முருகனுக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் உங்களுடைய துன்பங்களிலிருந்து பகைகளை அழித்து நன்மைகளை பெற நீங்கள் முருகப்பெருமானை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருப்பதால் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினங்களை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகங்க. சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகளும் இருப்பதாக சொல்கிறாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் நீங்கள் விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. வேண்டியதோ அந்த முருகனுடைய அருளால் உங்களுக்கு கிடைத்திடுங்க. நம்ம சஷ்டி வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன, அதன் பலன்கள் என்ன, எப்படி விரதம் இருக்கக்கூடிய முறை என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. தமிழ் கடவுளை சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்குரிய திதி தாங்க சஷ்டி. மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 சஷ்டி திதிகள் வருதுங்க. வளர்பிறை தேய்பிறைன்னு 2லுமே வரக்கூடிய சஷ்டி திதிகளை நீங்கள் விரதம் இருப்பது சிறப்பான பலனை தேடித்தருங்க. முருகனுடைய அருளை பெறுவதற்கு சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. இதனால் தாங்க குழந்தை இல்லாதவங்க மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேண்டும்னு கருத்து பலரும் சொல்லுவாங்க. ஆனால் சஷ்டியில் குழந்தைக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும்னா யாராக இருந்தாலும் இந்த சஷ்டி தினத்தில் மறக்காமல் வழிபாடுகள் செய்து விரதம் இருந்தால் அந்த முருகனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் தீர்ந்துடுங்க. குழந்தை வர வேண்டுவங்க தாங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டியின் போது விரதம் இருப்பீங்க. ஆனால் மகா கந்த சஷ்டி மட்டும் இல்லைங்க, மாதந்தோறும் வரக்கூடிய சர்ச்சைகளை விரதம் இருந்தாலே முருகனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பேரு உண்டாகிடுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லைன்னு, வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லைன்னு சொல்கிறவங்க, வறுமை தீரவில்லை, தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்கன்னே வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடையும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குதா, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் நினைச்சிங்கன்னா நீங்கள் சஷ்டி திதியில் மறக்காமல் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டாலே போதுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி வேண்டும், நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருப்போம். வளர்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருக்க துவங்கலாம். அதுவே கஷ்டம் பிரச்சனை தீர்ந்து போக வேண்டும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தேய்பிறை சஷ்டியில் விரதத்தை துவங்கலாங்க. ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் இருக்க துவங்கினீங்களோ முருகனுடைய அருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க. எந்த கோரிக்கையை நீங்கள் முன்வைத்து இந்த சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க, அந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா நிறைவேறும் வரை நீங்கள் குழந்தை பேர் வேண்டும் நினைச்சிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க வரை தொடர்ந்து நீங்கள் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வரணும். விரதம் இருக்கக்கூடியவங்க உபவாசமாக இருப்பது தாங்க சிறந்தது. முடியாதவங்க காலை உணவை மட்டுமோ இல்லைன்னா பகல் உணவை மட்டுமோ தவிர்த்து நீங்கள் விரதம் இருக்கலாம். ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டு கூட முருகன் பெருமானினுடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே கூட நீங்கள் விரதம் இருக்கலாங்க. பகல் பொழுது உப்பு இல்லாமல் கூட உணவு சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாமா. சஷ்டி திதி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்கள் சூட்டி முருகனுக்குரிய பாடல்கள் பாடி விரதம் இருந்துடுங்க. காலையில் பால் பழம் வெற்றிலை பாக்கு மட்டும் படைத்து வழிபாடு செய்யுங்க. காய்ச்சிய பாலில் சர்க்கரையோ இல்லைன்னா தேன் கலந்து படைத்து நீங்கள் வழிபாடாக செய்யலாம். முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டிலேயே கூட நீங்கள் வழிபாடுகள் தொடரலாங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் சுவாமிக்கு படைத்த பாலை குடிக்கலாமா இல்லை மற்றவர்களுக்கு பிரசாதமாக குடிக்கலாமா கேள்வி இருக்கும். மாலையில் மீண்டும் நீங்கள் வீட்டில் பால் பழம் படைத்து
ஒரு மனைப்பலைகளை பார்த்தீங்கன்னா சக்கோண குழம்பிட்டு அதில் 6 அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. 6 விளக்குகளை ஒரு விளக்காவது பார்த்தீங்கன்னா நெய் தீபமாக இருப்பது தாங்க சிறப்பு. சுவாமிக்கு படைத்த பாலை குடித்து விரதத்தை நீங்கள் இப்போது நிறைவு செய்துக்கலாம். என்ன வேண்டுதலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சஷ்டியில் விரதம் இருந்தாலே கந்த சஷ்டி கவசம் படிப்பது சிறப்புங்க. குழந்தை வரத்திற்காக விரதம் இருப்பவங்க அதற்குரிய திருப்புகளை படித்து வழிபாடு செய்வது உங்களுடைய பலனை பார்த்தீங்கன்னா விரைவில் நடக்க செய்திடுமா. சூரபத்மனை பார்த்தீங்கன்னா வதம் செய்வதற்காக தான் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்த தோன்றிய 6 சுடர் தாங்க நம்ம முருகப்பெருமானாக தோன்றினார்னு நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த 6 முக பெருமானை கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்கன்னு நமக்கு தெரிந்தது தான். பார்வதி தேவி இவர்கள் 6 பேர் இருந்தாங்க ஒருவராக மாற்றினார்னு புராணங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரனை வதம் செய்த நாளை தான் நம்ம கந்த சஷ்டின்னு சொல்கிறோம். இந்த கந்த சஷ்டி விரதத்தை 6 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக அனுஷ்டிப்பவங்க பலர் இருப்பீங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டி தினத்தில் எப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்வதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த ஒரு தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வதாக இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வீட்டில் தீபம் ஏற்றி தான் நம்ம வழிபாடுவே செய்ய தொடங்கணுங்க. இந்த தீபத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா வீற்றிருப்பதாக சொல்லுவாங்க. தீபம் ஏற்றாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பார்த்தீங்கன்னா பலன் தராதுன்னு சொல்லுவாங்க. வெறும் தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து அதில் பலனை பெற்றவங்க பலரும் இருக்கிறாங்க. எந்தவித வழிபாட்டு முறைகளையுமே பரிகாரங்களையும் மேற்கொள்ளாமல் முழு மனதோடு நீங்கள் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து கூட மனதார வழிபாடு செய்தீங்கன்னா அதிக பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்க இயலாதவங்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சஷ்டி தினத்தில் நீங்கள் விடியற்காலை எழுந்த உடனே சுத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது அதீத பலனை ஏற்படுத்தி தருங்க. பலரும் பல விதங்களில் நீங்கள் உங்களுடைய விரத முறைகளை நீங்கள் அனுஷ்டிப்பீங்க. விரதம் இருக்க இயலாதவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு எளிமையான முறை தாங்க இந்த ஒரு தீப வழிபாட்டு முறை. இந்த தீப வழிபாட்டுக்கு நீங்கள் புதிதாக வாங்கிய 6 அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க. காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு முன்னாடி சுத்தம் செய்து அவருக்கு 6 இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தன குங்குமம் வைக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அரளிப்பூ மாலை மட்டும் மல்லிகைப்பூ மாலைன்னு இதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான ஒன்றை படைத்து மாலையாக சாற்றி நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான தாம்பாளத்தில் 6 வெற்றிலைகளை வைத்து அதற்கு மேலே தாங்க இந்த 6 அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசம் வேல்மாறல் முருகப்பெருமானுடைய திருநாமங்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் மனதார முருகப்பெருமானை நினைத்து கூற வேண்டுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இதே போல் மாலையிலும் பின்பற்றி இந்த ஒரு வழிபாடை நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். ஒரு முறை நீங்கள் புதிதாக அகல் விளக்கு வாங்கினால் போதும். மாதத்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினத்தில் இந்த முருகப்பெருமானுக்கு 6 விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. இந்த நாட்களில் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது சிறப்புங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தீபங்களை முருகப்பெருமானுக்கு முன்பாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்பவங்க அந்த தீபச்சுடரின் முருகன் எழுந்தருள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒளிமயமாக எதிர்காலத்தை தருவார்னு நம்பி இந்த ஒரு பரிகாரத்தை சஷ்டி தினத்தில் செய்து பாருங்க. அதே போல் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா முருகன் ஆலயத்திற்கு சென்று 6 விளக்குகள் வாங்கி அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தீராத பண கஷ்டமோ தீராத உடல் நோயால் அவதிப்பட்டு வருவங்களுக்கு ஒரு தீப வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த எளிமையான தீப வழிபாட்டை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் முழு மனதோடு பார்த்தீங்கன்னா சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானை நினைத்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தீர்ந்துடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது 2 வாழைப்பழம் வாங்கி அதன் நடுவிலே பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும். பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி என 3 முறை பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.